ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பச்சை மிளகாய் சட்னி. இது எப்படி பண்ணலான்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 2 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். அதை நான் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். கூடவே ஒரு துண்டு புளியும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இப்போ இதை வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் சட்னி இட்லிக்கும் தோசைக்கும் செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன். கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பொடி உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. அடுத்து தாளிச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அது வெடித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே அரைச்சி வச்சுருந்த இந்த சட்னியும் சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.